வணக்கம். இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு நான் ஒரு சமையல் தொகுப்பு கொண்டு போட போகிறேன். அதுக்கு முதல்ல நான் அமுத அவிய வச்சிருக்கிறேன். அதுக்கு இப்போ நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். இந்த பாவக்காய்க்கு வெங்காயம், மிளகாய், உள்ளி, வெந்தயம் சேர்க்க போகிறேன். இதுக்கு இளநீ தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இளநீ தண்ணியில் அவிஞ்சா நல்லா இருக்கு. உப்பையும் போடுவோம். முதல்ல அவியட்டும். இது முதல் மூடி அவிய விடுவோம் கொஞ்ச நேரம். பாவக்காய் இப்போ ரெடி ஆயிட்டுது. அதை ரட்டி எடுக்க போகிறேன். அடுப்பில் பயறு, பருப்பு, வாழைக்காய் சேர்த்து அவிய வச்சிருக்கு. அடுத்த கறி கத்தரிக்காய், வாழைக்காய் அவிய வைக்க போகிறேன். கத்தரிக்காய்க்கு பாலை விடுவோம். இப்போ கத்தரிக்காயும் காட்டி எடுக்க போகிறேன். சொதி அவிய வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கொஞ்சம் தக்காளி பழம், கொஞ்சம் தண்ணி விடுவோம். அவிகிற கீரைகள் இதோட உப்பு சேர்ப்போம். சொதிக்கு இப்போ 3 அம்பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை விடுவேன் முதல்ல. அதோட கொஞ்சம் முதல் பால் விடுவோம். ஒரு கொதி வேற சொதியை ரக்கி எடுக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் அவிய வச்சிருக்கிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி சேர்ப்பேன். மரவள்ளி கிழங்கு நல்லா அவியட்டும். அவிஞ்சாப்புறம் உப்பு சேர்க்கணும். இப்போ போட்டோம்னா தரக்கணிச்சு கொண்டிருக்கும், அவியாது விளையாட்டி. மரவள்ளி கிழங்குக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பேன். இதுக்கு கணக்க தூள் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா காணும்.
இதோட அவிஞ்சி ஒன்று வந்துட்டுது. இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடுவோம். கிழங்கு ரெடி ஆயிடுது. இப்போ நான் பால் விட போகிறேன். இனிமே நான் இதை காய்ச்சி எடுக்க போகிறேன். பைத்தங்காய் இஞ்சால வச்சிருக்கிறேன். அதுக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ளியும் முதல்ல சேர்ப்பேன். பைத்தங்காய்க்கு கொஞ்சம் தக்காளி பழமும் போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு முதல்ல அவிய விடுவோம். முளைனி தண்ணி இருந்தால் நல்லா. இது கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்போம். அதோட கொஞ்சம் சின்ன சீரகமும் சேர்த்து அவிய விடுவோம். இதுக்களவான தண்ணியை முதல் விடுவோம். தண்ணியை விட்டு இதை அவிய விடுவோம். பைத்தங்காய்க்கு உப்பு சேர்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்போம். எல்லாத்தையும் உப்பெல்லாம் சேர்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி அவிய விடுவோம். இதை முதல்ல பைத்தங்காய் அவிஞ்சி ஒன்று வந்துட்டுது. கொஞ்சம் தூள் சேர்க்க போகிறேன். பைத்தங்காய்க்கு பாலையும் சேர்த்து விடுவோம். தூளை போட்டுட்டு நல்லா அவிஞ்சு வறண்டு விரட்டும். மூடி அவிய விடுவோம். பைத்தங்காய் கறி நல்லா வறண்டு வந்துட்டுது. இதையும் நான் இறக்கி எடுக்க போகிறேன். கீரையும் அவிய வச்சுட்டேன். அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி சேர்த்து அவிய விட்டுருக்கு. இப்போ கீரை கலவான உப்பை சேர்ப்போம். அதோட தேங்காய் பூ சேர்ப்போம். கொஞ்சம் பாலும் சேர்ப்போம். சேர்த்துட்டு நான் ரட்டி எடுக்க போகிறேன். கறிகள் எல்லாம் கூட்டி வச்ச நாடி நான் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து கறிகளை சேர்க்க போகிறேன். நான் இந்த தாளினைக்கு செத்தல் மிளகாயம் சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும் சேர்த்தா. இப்போ தாளினை வந்து நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இதை நான் ரக்கி எடுத்து கறிகளுக்கு சேர்க்க போகிறேன். கீரைக்கு தேசி புளி சேர்க்க போகிறேன். கடைசியாக வடை போட்டு எடுக்க போகிறேன். மிக ஆடி அமாவாசை அப்பா இல்லாதாக்கள் சமைச்சு படைச்சு காகத்துக்கு கிள்ளி எறிஞ்சு சாப்பிட்றது. அதே மாதிரி நான் 7 கறி சோறு, அப்பளம், மிளகாய், மரவள்ளிக்கிழங்கு, காத்தோட்டியங்க, அதோட புக்கை, வடை, பல வகைகள் எல்லாம் வச்சு படைச்சாச்சுது. இனிமே நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் எங்களோட இன்றைக்கு ஆடி அமாவாசை சமையல் தொகுப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி.